சம்பத்தும் அவங்க மச்சானும் மிரட்டினோட எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா மழை வர மாதிரி இருக்கிறதால துணி எடுக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இவ எப்போ பார்த்தாலும் என் பையன் கூட கொஞ்சிக்கிட்டே இருக்காளா, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பியும் மகாவும் அவங்க தம்பியும் சேர்ந்து அந்த வந்து மேலே கதவை வந்து சாத்திடுறாங்க. அதனால சிந்து மழையில் நனைஞ்சிடுறாங்க. அடுத்து வந்து யாருக்கும் தெரியாமல் கதவை திறந்து விட்டுறாங்க. சிந்து வந்து கீழே வராங்க. வந்தோடனே வந்து பார்த்துட்டு வந்து என்னாச்சு சிந்து இப்படி மழையில் நனைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. உடனே வந்து சிந்து வந்து ஆமாம் மழையில் நனைஞ்சிட்டேன், நான் மேலே போனேன், ஆனால் யாரும் வந்து தாப்பால் போட்டாங்க, அதனால் எல்லாம் கீழே இறங்க முடியல டாக்டர் அப்படின்னோடனே என்ன சிந்து இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுவட்டி விடுறாரு. அவங்கள நல்லா பார்த்துக்கிறாரு. இங்கே பாரு ஜலதோஷம் உடனே பிடிக்கும், அதனால் அந்த மாத்திரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையும் கொடுக்குறாரு. இதனால் ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க சிந்து. ஆறுமுகத்துக்கிட்ட வந்து பைரவி ரொம்ப கரிசனமாக நடந்துக்கிறாங்க. அவருக்குள்ள வந்து தேவையானதை வந்து பார்த்து செய்கிறாங்க. அதனால் ஆறுமுகம் வந்து நிம்மதி அடைகிறாரு. பைரவியை இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சிவா வந்து வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து இங்கே பாரு, நீ சிந்துவை டைவர்ஸ் பண்ண எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், நீ தான் வந்து இந்த மாதிரி கிழிச்சு போட்டுட்டேன், இங்கே பாரு நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன், அதனால் சிந்துவை நீ டைவர்ஸ் பண்ணுறது நல்லது, உடனே டைவர்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிகிட்டே இருக்காங்க சிவா கிட்ட வந்து ஸ்னேகா. அதை கேட்டு ஸ்னேகாவை பார்த்துட்டு இங்கே பாரு நான் வந்து டைவர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிவா மறுபடியும் இப்படி பேசினா இப்படி, இங்கே பாரு நான் எவ்வளோ நாள் தான் உனக்காக காத்துட்ருக்க முடியும் அப்படின்னு, உன்னை யார் காத்துட்ருக்க சொன்னால், உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக போயிடு, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போடுமா, அது முடியாது, 3 வருஷம் என்ன நீ லவ் பண்ணியிருக்கேன், அது சொல்லியே ஆகணும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறாரு. அதனால ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. காயத்ரியோட நிச்சயதார்த்தம் வந்து நல்லபடி நடக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாரும். அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, பைரவி வந்து வர வைக்கிறாங்க வந்து சஞ்சயை பார்த்துட்டோன்னே வந்து ஆறுமுகம் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இவர் வந்தோடனே கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேரும் வாழாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. அதை கேட்டு நிம்மதி அடைகிறாங்க எல்லாரும். அங்கே வந்து சம்பத்தும் வந்து அவங்க மச்சாரும் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ சஞ்சய் தடுத்து நிறுத்துறாரு. இப்போ நீங்கள் மரியாதையே போகலன்னா அப்புறம் அது நடக்குது வேறு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வேறு வழி இல்லாமல் அவங்களும் போயிடுறாங்க. நிச்சயமும் நல்லபடி நடக்குது. இதனால் வந்து சஞ்சய்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க பைரவி. இதை பார்த்து ஆறுமுகம் செம்ம கடுப்பாகிறாரு. ரொம்ப முக்கியம் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மகா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கல்யாணமும் நடந்துருமோ, நிச்சயமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி பயப்படுறாரு. நம்ம நடக்க விடக்கூடாதுரா இது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா என்ன பண்ணுறாங்க, வந்து போலீஸை வந்து அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. அதை பார்த்துட்டு வந்து சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. சிவா வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறோம், இந்த மாதிரி வந்து நீங்கள் 3 வருஷமாக வந்து ஸ்னேகான்றவங்களை வந்து நீங்கள் காதலிச்சு ஏமாற்றிருக்கீங்க, அதனால் உங்களை நான் விசாரணைக்காக கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிந்து வந்து எதுக்கு அப்படி பண்ணுறீங்கன்றாங்க. இங்கே பாருமா, எங்களோட ஃபார்மாலிட்டிஸை தான் நாங்கள் மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிவாவை சொல்கிறாங்க. சிவா வந்து பரவாயில்ல எல்லாரும் பார்த்துறாதீங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. இங்கே சிந்து பரிதவிச்சு போகிறாங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து போயிட்டுருக்கும்போது கரெக்டாக அங்கே வராங்க ஸ்னேகா. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சிவாவை விட்டு ஒதுங்கிடு, நான் வந்து சிவா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு சிந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து சிவா கிட்ட வந்து பேசுகிறாங்க ஸ்னேகா. இங்கே பாரு சிவா, உன்னை ஸ்டேஷனுக்கு அலைய வைக்கணும்னு என்னோட வேலையே கிடையாது, ஆனால் நீ வந்து எனக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் மேலே கேஸ் தானே போட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஆனால் நான் எக்காரனை கொண்டும் சிந்துவை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ இவ்வளோ இருக்கா உனக்கு, நான் பார்க்குறேன் எப்படி சிந்து உன்னை விட்டு போகாமல் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு சிவா வந்து ஆமாங்க, நான் 3 வருஷமாக வந்து லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. அதை கேட்டுட்டு சார் அப்போ கூட நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க சார், இது சட்டப்படி குற்றம் சார்ன்றாங்க. 2 பொண்ணுங்களை இப்படி ஏமாற்றலாமா சார்ன்றாங்க. அப்புறம் வந்து நீங்கள் சிந்துவே லவ் பண்ணுவீங்க, அப்புறம் இவங்களையும் லவ் பண்ணுவீங்களா, இது தப்பு இல்லையா சார் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஒன்று ஸ்னேகா சொல்கிறாங்க. இல்லை சார் அவர் என்னை ஏமாற்றிருக்காரு, அது மட்டும் கிடையாது, என்னை நம்ப வச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப தவறாக பேசுகிறாங்க சிவா பற்றி. அதை கேட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. இன்னும் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் சிவா, நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சும் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறமா நீ வழிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு சிவா. இதை கேட்டு வந்து சிந்து வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க.